Hi friends, welcome to Happy Family Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத தம்ப்லைன் பார்த்தே தெரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே, அதோட செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணிருக்கீங்க फ्रेंड्स. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஒரு தங்கச்சா, தம்பியா, அக்காவா, அண்ணனா அப்படி நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு விஷ் பண்ணதுக்கு. நாங்க வந்து 16 வருஷம் கடந்து வந்திருக்கோம். லைஃப்ல வந்து பிரச்சனைகள் இல்லாமலாம் இருக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா அதையும் தாண்டி நம்ம இவ்வளவு கடந்து வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்னா உண்மையா கடவுளோட கிருபை தான். இப்போ வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க, பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு ஈவினிங் தான் முடியும், 6 o'clock தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணணும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்ன சாரீ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத காமிப்பாங்க. தம்பி என்ன கிஃப்ட் வச்சிருக்கான், பாப்பா எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்கா, எல்லாமே அப்படி வீடியோட பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னங்க கிளம்புங்கப்பா, வந்ததே லேட்டு, குயிக்காக கிளம்பிட்டாங்க. அணுக்குட்டி குயிக்காவா? ஆமா. அனு என்ன அனு ரொம்ப டல்லா இருக்க? ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டா? ஓகே, அப்பா ரெடி ஆனோடனே நீ எனக்கு என்ன இது வச்சிருக்க, ஒரு கிஃப்ட் இங்கே என்ன கிஃப்ட் வச்சிருக்க? சரி பார்ப்போம். சரி நீ அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வா, அதுக்குள்ள நான் இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாப்பாவை போயிட்டு வான்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவள் என்ன கிஃப்ட் வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கேக் தான் இந்த டைம் வாங்கியிருக்கா. என்ன சொல்லிட்டு போனான்னா, ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு போனா. அப்போவுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எனி டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை தான் நம்ம லேடிஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு சமைக்கிறதுக்குன்னு. இப்போ அவளுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அவள்கிட்ட வந்து ஆச்சரியமா அப்படியா பாப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குழந்தைல அது ஒரு ஆசையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர்றா நம்ம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து போன வருஷம் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. இது வந்து அவள் ரொம்ப நாள் ப்ராசஸாக பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த வருஷம் அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவள் எதுவுமே யோசிக்கலை. எவ்வளோ அழகாக பண்ணி தந்திருக்கா பாருங்க போன வருஷம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்போ இப்படின்னா எப்போ நானே அது எப்படி அப்பா ஓகே ஃப்ரெண்ட், பாப்பா ஆசைப்படி அவளுக்கு ஏத்த மாதிரி நடிச்சாச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓகே ஃப்ரெண்ட், இது எப்படி பாப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது எப்படி பார்க்காம இருக்க முடியும்? வேற எங்கேயாவது வச்சிருந்தா ஒரு பொருளா பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் கேக் வெட்டலாம். கேக் வாங்கியிருக்க இதுக்குதான் சொல்றது, யாருக்கும் போகாத நானே வாங்கப்பா. இல்ல ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி உள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அவ்வளவுதான். உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஓபன் பண்ணல. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஓபன் பண்ண போறியா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும். ஏய், இங்க என்ன நடக்குது? சூப்பர், அழகா வாங்கியிருக்காளா குட்டி. எப்படி கரெக்ட்டா நான் வச்சிருக்கேன் சிஸ்டம். யா சூப்பர். நானே அழகா வாங்கியிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சரி நீங்க ரெண்டு பேருமே வெட்டுங்க வாங்க. எங்களோட கிஃப்டே நீங்க தான் வாங்க. தட்ஸ் யுவர் கிஃப்ட். வாங்கடா, ரெண்டு பேரும் வெட்டுங்க வாங்க. சரி வாங்கப்பா. என்னங்க எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் ஆயுள் கூடுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா கேக் வெட்டியாச்சு. அடுத்து சர்ச்சுக்கு போகணும். வேற ஏதாவது கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? ஆமா, நீங்க எனக்கு கிஃப்ட் வந்து சாரி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ண மைண்ட்ல வச்சுக்க சாரி தான் எடுத்துருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். சரி நீ வாங்க, ஏதாவது இருந்தா பண்ணா வாங்க மாட்டானா சொல்றோம். நானும் வைக்க வரேன். ஓகே, தேங்க்யூ.
சரி, இப்போ இது என்ன சரின்னு பார்ப்போம். இவங்க என்ன அப்படின்னா, நான் எங்க பார்த்துருவோம்னு பிள்ளைங்க எல்லாம் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வரல, கார்ல இருந்து இப்போ தான் எடுத்துட்டு வராங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன சரி. கரெக்டா நான் எந்த சாரி நல்லா இருக்குன்னு நினைச்சனோ அதே சாரி. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த சாரியை சொன்னீங்க, அதே சாரி தான் எடுத்துட்டாங்க. சூப்பர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி தான். சரி, ஓகே. தம்பி நீ என்ன கிஃப்ட்? அவன் சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பையன் தானே, அதனால சாக்லேட். ஆனா இதுல ஒரு வில்லத்தனை இருக்கு. இது வந்து இவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர், இது வந்து இவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். இது எங்களுக்கு வாங்கியா உங்களுக்கு யாருக்கு வாங்கினாரு? சரி, ஓகே. எப்படினாலும் பசங்களுக்கு தான் நம்ம உண்மையா அதுதான். எப்படின்னா நாங்க பசங்களுக்கு தான் இருப்போம். நடிக்காத ஃப்ரெண்ட்ஸ், கேமரா முன்னாடி நடிக்க, பின்னாடி போய் வாங்கிப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்ச்சைக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்ச்சைக்கு போக போறோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னாலே இப்போ அதை தான் கொடுக்க போறேன். என்ன கிஃப்ட்டுங்கிறத இதை பார்த்துட்டே தெரிஞ்சிருப்பீங்க. அப்பா கொடுக்க போறியா? உனக்கு அப்பாவுக்கு என்னங்க? அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் சர்ச்சைக்கு போகணுங்கிற அவசரத்துல கார்லயே போய் ஏறிட்டாங்க. அப்பாவை கூப்பிடுறா. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு தெரியாம நானும் பாப்பாவும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். அது உண்மைதான், அன்புதான். இவங்க கிஃப்டே எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்னன்னா இவங்களுக்கு வாட்ச் மட்டும் தான் ரொம்ப விரும்புவாங்க, மற்றபடி அதை விரும்ப மாட்டாங்க. வீட்டில் ஓப்பன் பண்றதுக்கு நல்லா இருக்காங்க. நீங்க வந்து சாரி வாங்கிட்டு உங்களை அனுப்பி விட்டுட்டு பாப்பாவும் நானும் வாங்க பிடிச்சிருக்காங்க. பிடிக்கல அதை கழிச்சிருங்க, கழிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட ஹஸ்பண்ட் எடுத்திருக்க வாட்ச். எப்படி இருக்குங்கிறது பாருங்க. இவதான் சாப்பிட்டுட்டு சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டாச்சுங்க. என்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வாட்ச் கிடைக்கிறனால இது கிடைச்சிச்சு. மறந்துட்டீங்க யார் ஒன்னையா? விழுந்துறாங்க விழுந்துறாங்க. என்ன அழகா பொய் பொய் எல்லாம் பொய். சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து சர்ச்சுக்கு போக வேண்டியதான். நம்ம காலையில இருந்து பசங்க ஸ்கூலு அப்படின்னு பிஸியா இருந்தோன்னே இப்பதான் போறோம். சர்ச்சுக்கு போயிட்டு தான் அடுத்து நான் என்ன பண்றேங்கிறத வீடியோல சொல்றேன். இப்போ நான் உடுத்திருக்க சாரீ வந்து கல்யாண நாளுக்கு எடுத்த சாரீ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு எடுத்த சாரீ. பாப்பாவுக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே நம்ம எதுவுமே செலிப்ரேட் பண்ணலை. அப்போ உடுக்காமல் வச்சுருந்தேன். அது வந்து இன்னைக்கு யூஸ் ஆயிடுச்சு. என்ன தூக்கம் வருதோ? நடிக்காதானே. இப்போ நாங்கள் பேய்கிட்டு இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பனிமய மாதா கோயில். தூத்துக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து மாதா கோயில் எங்கெல்லாம் இருக்கோ நான் ரொம்ப தேடி போவேன். அதுவும் தூத்துக்குள்ளே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனிமய மாதா கோயில் தான். இன்றைக்கி கல்யாண நாள் அதுமா நம்ம சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்லேயும் எங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக சர்ச்சிலேருந்து வந்திருந்தாங்க. சந்ததி சந்ததியாக எல்லாவற்றையும் செழித்திருக்கத்தக்கதால் கர்த்தர் இந்த அருமையான திருமண நாளிலே நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். நீ வாழாகாமல் தலையாக்குவாய் என்று ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதில் வசனம் இருக்கும். எங்களுக்கு வந்த வசனம் என்ன அப்படின்னா, உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு வசனத்தை பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மதியானம் வந்து லஞ்ச் வந்து எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணலை, சாம்பார் தான் வச்சேன். ஏன்னா பசங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் நைட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா மதியமும் ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டும் ஹெவியாக சாப்பிட்டா பசங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு. அதுவும் பசங்களுக்கு வந்து இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடுமே எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்கும். அதனால் அங்கே தான் வந்திருக்கோம்.
என்ன பண்ற? ஆன்ட்டு 2 குதி குதிக்கிறதுக்குள்ளண்ணே. சரி. பாப்பா காமி. நண்டு. அனு என்ன அனு நண்டெல்லாம் எப்படி சாப்பிட போற? பாய வச்சு. அது தெரியுது, பாய வச்சான். மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.